Namaste friends, welcome to VMD Vedasale. Today we are going to start a topic on grammar. கண்டிப்பாக நம்ம எல்லாரும் பேசிக் கிராமர் தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நம்மளால் ஈஸியாக கம்யூனிகேட் பண்ண முடியும். அந்த வரிசையில் இன்றைக்கி நாம் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பார்க்கலாம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் ரிமைனிங் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ். ரிமைனிங் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸில் ஹிந்தியில் தா, தே, தி அந்த மாதிரி கம்ப்ளீட் ஆகும். தா எந்த சென்டென்ஸில் ஃபார்ம் ஆகும், தி எந்த சென்டென்ஸில் ஃபார்ம் ஆகும், அண்டு தே எந்த சென்டென்ஸில் ஃபார்ம் ஆகும் அப்படின்ற சீக்ரெட்டை சென்டென்ஸ் ஒன் பை ஒன்னாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம சென்டென்ஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். சி சிங்ஸ் எ சாங், அவள் பாடுகிறாள். வ ஏக்கு கானா காத்தி ஹே, வ ஏக்கு கானா காத்தி ஹே. இந்த இடத்துல சி அப்படிங்கிறது ஃபெமினைன். அப்போது சி வரும்போது காத்தி அப்படின்ற மாதிரி சேஞ்ச் பண்ணணும். தி காத்தி பாடுகிறாள். வ அவள், ஏக் ஒரு, கானா பாட்டு, காத்தி ஹே பாடுகிறாள். வ ஏக் கானா காத்தி ஹே, வ ஏக் கானா காத்தி ஹே அவள் ஒரு பாடல் பாடுகிறாள். ஹி பிளேஸ் கிரிக்கெட், அவன் கிரிக்கெட் விளையாடுகிறான். ஹி பிளேஸ் கிரிக்கெட். வ கிரிக்கெட் கேல்தா ஹே, வ கிரிக்கெட் கேல்தா ஹே. இந்த இடத்துல கேல்தான்னு சென்டென்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. எதனால்? ஹீ அப்படிங்கிறது ஜெண்டர் மேலே மென்ஷன் பண்ணும். அதனால் மேல் ஜெண்டர் வந்தது அப்படின்னா நம்ம தா அப்ளை பண்ணணும். ஃபெமினைன் வந்தது அப்படின்னா தி அப்ளை பண்ணணும். வ கிரிக்கெட் கேல்தா ஹே, அவன் கிரிக்கெட் விளையாடுகிறான். தி கோ டு ஸ்கூல், தி கோ டு ஸ்கூல் அவர்கள் பள்ளிக்கு போகிறார்கள். வே ஸ்கூல் ஜாத்தே ஹே, வே ஸ்கூல் ஜாத்தே ஹே. இந்த இடத்துல தேன்னு சென்டென்ஸு ஃபார்ம் ஆகிருக்கு. ஏன்னா தே அப்படிங்கிறது ப்ளூரலை மீன் பண்ணும். அவர்கள் அப்படிங்கிறத மீன் பண்ணுறதுனால நம்ம அந்த ப்ளூரலை மென்ஷன் பண்ணணும் இல்லையா? அப்போது ஜாத்தேவாக சேஞ்ச் பண்ண போகிறோம். வே ஸ்கூல் ஜாத்தே ஹே. மேல் சென்டென்ஸ் வந்ததுன்னா தா அப்ளை பண்ணணும். ஃபெமினைன் வந்தது அப்படின்னா தி அப்ளை பண்ணணும். அதுவே ப்ளூரல் இருந்தது அப்படின்னா தேன்னு சென்டென்ஸு கம்ப்ளீட் ஆகும். ரிப்பீட்டடாக பார்த்தீங்கன்னா எல்லா சென்டென்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக எங்கே தா அப்ளை பண்ணணும், எங்கே தி அப்ளை பண்ணணும், எங்கே தே அப்ளை பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இதில் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு எதுவுமே இல்லை. சென்டென்ஸ் ஒன் பை ஒன்னாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். வே ஸ்கூல் ஜாத்தே ஹே, வே ஸ்கூல் ஜாத்தே ஹே. வே அவர்கள், ஸ்கூல் பள்ளிக்கு, ஜாத்தே ஹே போகிறார்கள். வே ஸ்கூல் ஜாத்தே ஹே. அதுவே ஹேன்னு லாஸ்ட்டாக நம்ம மீன் பண்ணுறோம். அதுவுமே ப்ளூரலை மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் ஃபைனலாக ஹே அப்படின்ற மாதிரி அந்த சவுண்டு வருது. ஹைக்கு மேலே ஒரு டாட் இருக்கு இல்லையா? அதுதான் நம்ம ஹே அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அந்த லெட்டர் எல்லாமே ரெஸ்பான்ஸுக்கும் ப்ளூரலுக்கும் அப்ளை பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். வி ஈட் ஃபுட், வி ஈட் ஃபுட் நாங்கள் உணவு சாப்பிடுகிறோம். ஹம் கானா காத்தே ஹே. இந்த இடத்துல தே ஃபார்ம் ஆகிருக்கு. அண்டு ஹே அதுவும் அப்ளை பண்ணியிருக்கோம். எதனால் அப்படின்னா வி அப்படிங்கிறது ப்ளூரலை மென்ஷன் பண்ணும். நாங்கள் எல்லாரும், நாங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போது அந்த ப்ளூரலை மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா இங்கே தா வருமா, தீ வருமா, தே வருமா? தே தான் வரும். ஹம் நாங்கள், கானா உணவு, காத்தே ஹம் சாப்பிடுகிறோம். நாங்கள் உணவு சாப்பிடுகிறோம். ஹம் கானா காத்தே ஹம், ஹம் கானா காத்தே ஹம். The sun rises in the east, the sun rises in the east. सूरज पूरब में निकलता है. सूरज सन सूर्यन, पूरब में கிழக்கில், பூரப்னா கிழக்கு, மேம்னா இல் கிழக்கில், நிகழ்த்தா ஹே ரைஸ் ஆகுது, உதயமாகிறது. சூரஜ் பூரப் में निकलता है, சூரஜ் பூரப் में निकलता है. சூரியன் காலையில் உதயமாகிறது. சூரஜ் பூரப் में निकलता है, சூரஜ் பூரப் में निकलता है. I drink water, I drink water. मैं पानी पीता हूँ, मैं पानी पीता हूँ. மைம் நான், பானி தண்ணீர், பீத்தா ஹூம் குடிக்கிறேன். எப்போ மைம்னு ஸ்டார்ட் ஆனாலும் ஃபைனலாக ஹூன்னு கம்ப்ளீட் பண்ணணும். இந்த இடத்துல பீத்தா ஹூம் வந்திருக்கு. அதனால் இந்த பாயிண்ட்டாக இந்த லைனை ஒரு மேல் சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம மீன் பண்ணணும். யூ ரீட் அ புக், யூ ரீட் அ புக். तुम एक किताब पढ़ते हो, तुम एक किताब पढ़ते हो. तुम
நீ ஏக் ஒரு கிதாப் புத்தகம் படுத்தே ஹோ படிக்கிறாய். தும்முன்னு எப்போ வந்தாலும் தேனு கம்ப்ளீட் பண்ணணும். அதே மாதிரி ஹோனும் கம்ப்ளீட் பண்ணணும். தும் ஏக் கிதாப் படுத்தே ஹோ, நீ ஒரு புத்தகம் படிக்கிறாய். The birds fly in the sky. The birds fly in the sky. पक्षी आसमान में उड़ते हैं. பக்ஷி பறவை ஆஸ்மான் மேம் வானத்தில், ஆஸ்மான்னா வானம், மேம்னா இல் வானத்தில், உடுத்தேஹம். இந்த இடத்துல உடுத்தேஹம் அப்படிங்கிறதுனால அங்கே நிறைய பக்ஷி பறக்குது, பறந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம மீன் பண்ணணும். பக்ஷி ஆஸ்மான் மேம் உடுத்தேஹம், பறவைகள் வானத்தில் பறக்கின்றன. मेरी माँ खाना बनाती है. மை மதர் குக்ஸ் ஃபுட். மை மதர் குக்ஸ் ஃபுட். மேரி மா என்னுடைய அம்மா, கானா உணவு, பனாத்தி ஹே சமைக்கிறார். இந்த இடத்துல பனாத்தின்னு வந்திருக்கு இல்லையா, அப்போது ஃபெமினன் இருக்காங்க, நம்முடைய மதர் இருக்காங்க, அதனால் பனாத்தி அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கோம். தீ அதை மென்ஷன் பண்ணியிருக்கோம். த எர்த் இஸ் ரவுண்ட். த எர்த் இஸ் ரவுண்ட். பிருத்திவி கோல் ஹே. பிருத்திவி கோல் ஹே. பிருத்திவி பூமி, கோலுக வட்ட வடிவமானது. பிருத்திவி கோலுக பூமி வட்ட வடிவமானது. He speaks the truth. He speaks the truth. वह सच बोलता है. वह அவன் சச் உண்மை, போல்தா பேசுகிறான். இந்த இடத்துல ஹீ அப்படிங்கிறது மேல் சென்டென்ஸை மென்ஷன் பண்ணுது இல்லையா, அதனால் தான்னு அப்ளை பண்ணியிருக்கோம். वह सच बोलता है, அவன் உண்மை பேசுகிறான். She works in the bank. She works in the bank. वह एक बैंक में काम करती है. वह அவள் एक ஒரு बैंक में பேங்கில் காம் வேலை கர்த்தி செய்கிறாள். இந்த இடத்துல சி அப்படிங்கிறது ஃபெமினைன் ஜெண்டர் இல்லையா, அதனால் தீன்னு அப்ளை பண்ணியிருக்கோம். वह एक बैंक में काम करती है. वह एक बैंक में काम करती है. இன்றைக்கி பார்த்த இந்த கண்டென்ட் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். கம்மிங் வீடியோஸில் ப்ரெசண்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பார்க்கலாம். தன்யவாத் ஃப்ரெண்ட்ஸ்.